அனைவருக்கும் வணக்கம். ஒரு ஜாதகருக்கு சரியான பருவ வயதில் ராகு திசை மட்டும் நடந்தால் அந்த ராகு யோகம் தரும் நிலையில் இருந்தால் வாழ்க்கையை செட்டில் ஆக்கிவிடும். அதே ராகு கேந்திர கோணங்களில் பாபத்துவமாக அமரும் நிலையில் வாழ்க்கையை ஜாதகருக்கு எந்த விதத்திலும் செட்டில் ஆகாது. அதாவது அந்த பருவ வயதில் அவருக்கு தேவையான திருமணம், வேலைவாய்ப்பு, புத்திர பாக்கியம் இவையற்றையும் தர விடாமல் ஜாதகரை பாடாய்ப்படுத்திவிடும். இந்த அமைப்பில் ஒருவர் அரசு துறையில் பணிபுரிவதற்கான வாய்ப்பு இருந்தும் 7ஆம் இடம் பாதிக்கப்படாமல் இருந்தும் 7ஆம் அதிபதி நன்றாக இருந்தும் ஏன் இந்த ஜாதகருக்கு திருமணம் நடக்கவில்லை? சரியான பருவ வயதில் இந்த ஜாதகருக்கு வாழ்க்கையை கெடுத்தராக இந்த ஜாதகருக்கு திருமணம் செய்து விடாமல் தடுத்துவிட்டது. கிட்டத்தட்ட 18 வயதில் ராகு திசை இந்த ஜாதகருக்கு எந்த விதமான நல்ல பலன்களையும் செய்யவில்லை. இத்தனைக்கும் யோக ஜாதகம், பௌர்ணமியில் பிறந்து லக்னாதிபதி உச்சமான ஒரு யோக ஜாதகம் தான். ஆனாலும் தசாபுத்திகள் தான் வாழ்க்கை சம்பவங்களை தீர்மானிக்கிறது என்பதன் அடிப்படையில் பருவ வயதில் வந்த இவருக்கு 4ஆம் இட ராகு இவருக்கு எதையும் விடாமல் செய்தது. சரி, அதை பற்றி விளக்க வீடியோவாக இந்த ஜாதகத்தை பார்க்கலாம். இந்த ஜாதகர் பிறந்தது பார்த்தீங்கன்னா 1/4/1988 10/9 PM அளவில் பிறந்திருக்கார். விருச்சிக லக்னம், கன்னி ராசி, அஸ்த நட்சத்திரம். லக்னத்துக்கு 2ஆம் வீட்டில் சனி, 3ஆம் வீட்டில் செவ்வாய், 5ஆம் வீட்டில் சூரியன் புதன், 4ஆம் வீட்டில் ராகு, 6ஆம் வீட்டில் குரு, 11ஆம் வீட்டில் சந்திரன். இதுதான் இந்த ஜாதகத்தினுடைய கிரக நிலை. இந்த ஜாதகருக்கு இளமையிலேயே 10 வயது வரை சந்திர செவ்வாய் திசைகள் சென்றுவிட்டது. சரியான பருவ வயதில் வந்த இந்த ராகு திசை 4ஆம் இடத்தில் அமரும் ராகு அந்த பாவத்தை கெடுத்துத்தான் பலன் செய்வார். சுபர்களை தொடர்பே இருந்தாலும் கெடுத்துத்தான் பலன் செய்வார். அதுவும் கும்பராகு எந்த நிலையிலும் மிக இக்கட்டான நிலையில் குரு சுக்கிரன் தொடர்பை பெறும் நிலையில் மட்டுமே அந்த கும்பராகு நல்ல பலன்களை செய்வார். அல்லது அந்த லக்கணத்துக்கு ராஜயோகாதிபதியை வீட்டில் வந்து அந்த ராஜயோகாதிபதியின் பார்வையை பெற்ற ராகு நல்ல பலன்களை செய்வார். இங்கே கும்பம் விருச்சிக லக்கணத்தில் இருந்த அவருக்கு 4ஆம் இடத்தில் இருந்த ராகு 4ஆம் அதிபதியான சனியின் பார்வையை பெற்று முழுக்க சனியின் காரகத்துவத்தையே இந்த ஜாதகருக்கு செய்தது. இந்த ஜாதகருக்கு கடந்த 18 வருடங்களாக அரசு தேர்வுக்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறார். பௌர்ணமி யோகத்தில் பிறந்திருக்கிறார். நல்ல வேலை கிடைக்கவில்லை, பொருளாதார முன்னேற்றம் இல்லை, திருமணம் இல்லை, புத்திரபாக்கியம் இல்லை, எதையும் தரவிடாமல் கிடைத்தது இந்த 4ஆம் இட கேந்திர ராகு. இந்த ஜாதகருக்கு பார்த்தீங்கன்னா இப்போ 36 வயசு முடிஞ்சு 37 வயசு ஆகுது. இந்த ராகு மட்டும் நல்ல நிலையில் இருந்தால் ஜாதகருக்கு அனைத்தையும் கொடுத்திருக்கும். சரி, இந்த நிலையில் இந்த ஜாதகருக்கு எப்போ தான் திருமணம் ஆகும் அப்படிங்கிறது இந்த குரு திசை சுய புத்தி போயிட்டுருக்கு. சுய புத்தியில் திருமணம் நடக்காது. அடுத்து வருகின்ற சனி புத்தி, சனி அவரே வீரிய ஸ்தானாதிபதியாகி காம திருமூல திரியோண பாவங்களுக்கு அதிபதியாகி குருவின் பார்வையில் இருப்பதாலும் இந்த ஜாதகருக்கு குரு திசை சனி புத்தியிலேயே குருவின் பார்வையை பெற்ற சனி புத்திரபாக்கியத்தையும் தருவார் என்பதன்படி குரு திசை சனி புத்தியில் இந்த ஜாதகருக்கு திருமணமும் புத்திரபாக்கியம் கிடைக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. அதே போல் இந்த ஜாதகருக்கு அரசு வேலை கிடைக்குமா? கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா பௌர்ணமி யோகத்தில் பிறந்திருக்கார். சந்திர அதியோகம் குருவிற்கு இருக்கிறது. மேலும் 10ஆம் இடத்தில் கேது குருவின் பார்வையில் இருக்கார். ராகுவோ சனியோ 10ஆம் இடத்தோடு தொடர்பு கொள்ளவில்லை. இந்த அமைப்பில் லக்கணத்துக்கு 2, 6, 10ஆம் இடங்களோடு குரு தொடர்பு கொள்ளும் நிலையில் ஒருவருக்கு நிரந்தர வருமானத்தை கொடுக்கும். நிரந்தர வருமானம் என்பது 1ஆம் தேதியான சம்பளம் ஆகிறது அரசாங்க வேலை மட்டும்தான். எனவே சூரியன் வலுவாக இருப்பதாலும் சிம்மம் வலுவாக இருப்பதாலும் 2ஆம் அதிபதி குருவின், அதாவது 2, 6, 10ஆம் இடங்களோடு தொடர்பு கொண்ட குருவின் திசை நடந்து சனி புத்தி அடுத்து வரவிருப்பதாலும் இந்த ஜாதகருக்கு குரு திசையில் சனி புத்தியில் இந்த ஜாதகருக்கு திருமணமும் உறுதியாக நடக்கும். அரசு வேலையும் கிடைக்கும். அரசு வேலைக்கு பாவகமான சிம்மம் வலுத்திருப்பதாலும் லக்கணத்துக்கு 10ஆம் வீட்டை குரு பார்ப்பதாலும் லக்கணத்துக்கு 6ஆம் வீட்டிலிருந்து 2ஆம் வீட்டை குரு பார்ப்பதாலும் இந்த ஜாதகருக்கு குரு திசை மிக மேன்மையான பலன்களை தரும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஏனென்று கேட்டால் இங்கே லக்னாதிபதி மறைவுஸ்தானங்களில் உச்சம் பெற்று 6ஆம் இடத்தை பார்ப்பது தவறு என்றாலும் லக்கணத்தை எந்த விதமான பாவ கிரகமும் பார்க்கவில்லை. மேலும் சந்திர அதியோகம் என்கின்ற ராசி சூரியன் ஒளி கிரகங்கள் மிகுந்த ஒளித்தன்மையுடன் இருக்கின்ற இந்த ஜாதகருக்கு குரு திசையிலிருந்து அடுத்தடுத்து யோக திசைகள் நன்றாகவே இருக்கும். இந்த ஜாதகருக்கு விருச்சிக லக்னத்துக்கு வரக்கூடாத புதன் திசை என்று சொன்னால் கூட அந்த புதன் திசையும் இந்த ஜாதகருக்கு நல்ல பலன்களை செய்யும் நிலையில் தான் இருக்கிறது. காரணம் என்னென்றால் பௌர்ணமி சந்திரன் பார்வையில் இருக்கின்ற இந்த புதன். மேலும் இந்த ஜாதகருக்கு எந்த துறையில் வேலை கிடைக்கும்? சூரியனே அதிக சுபத்தன்மை அடைய காரணத்தால் இந்த ஜாதகருக்கு எலக்ட்ரிசிட்டி மின்வாரியம் சம்பந்தமான
வேலையில் தான் இந்த ஜாதகர் அதிகமாக முயற்சி செய்து கொண்டிருக்கிறார். இபி எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட்டில். அதிலேயே கண்டிப்பாக இந்த ஜாதகர் கண்டிப்பாக வேலை கிடைத்து நல்ல மேன்மையான நிலைக்கு வருவார் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. எனவே ஒருவருக்கு மட்டும் பாபத்துவமான ராகு இளம் வயதில் வந்துவிட்டால் அந்த ஜாதகர் வாழ்க்கை செட்டில் ஆவது என்பது மிகுந்த கடினம். இங்கே பௌர்ணமியாகவோ லக்னாதிபதி வலுவோ இல்லாமல் அந்த ஜாதகர் ரோட்டில் தெரிஞ்சுட்டு இருப்பார். அது அனைத்தையும் இழந்து ரோட்டுக்கு தெருவுக்கு கொண்டு வந்ததும் இந்த 4ஆம் இடம் கும்பராகு. ஆனால் லக்னாதிபதி என்னென்னால் பாவரானாலும் மறைவு ஸ்தானங்களில் உச்சம் பெறுவதாலும் ராசி வலுத்திருப்பதாலும் ஒளி கிரகங்கள் வலுத்திருப்பதாலும் இந்த ஜாதகர் கஷ்டங்களை அனுபவித்தாரே தவிர எதையும் இழக்கவில்லை. ஏதாவது சும்மா குறைந்த சம்பளங்களுக்கு அங்கேயும் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கார் ஒழிய கண்டிப்பாக ரோட்டுக்கு வரவில்லை. எனவே இந்த ஜாதகருக்கு பார்த்திங்கன்னா அடுத்து நடக்கின்ற குரு திசை சனி புத்தியிலேயே திருமணம், புத்திரபாக்கியம், வேலை அமைப்புகள் அனைத்தையும் கிடைக்கும். ஏனென்றால் 2 10ஆம் இடங்களோட 2 6 10ஆம் இடங்களோட குரு தொடர்பு கொண்ட நிரந்தர வருமானம் வருவீங்க. 10ஆம் இடங்கிறது நிரந்தர வருமானத்தை குறிக்கிறது. 2ஆம் இடமும் 10ஆம் இடமும் அதுதான் தனஸ்தானம்னு சொல்கிறோம். உத்தியோகஸ்தானம் 10ஆம் இடத்தை சொல்கிறோம். 6ஆம் இடம் அடிமை வேலையை குறிக்கிறது. எனவே 2 10ஆம் இடங்களோடு குரு வலுத்து தொடர்பு கொண்டு அவரின் தசை நடைபெறும் போது கண்டிப்பாக அவருக்கு நீடித்த வருமானம் வேண்டும் என்பதற்கிணங்க இந்த குருவே அவருக்கு திருமணம், புத்திரபாக்கியம், அரசு வேலை அனைத்தையும் தரும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. நன்றி, வணக்கம்.